மேம் இப்ப தேர்ட் ரெசிபி என்ன செய்ய போறீங்க? நம்ம வந்து சிந்து போயிட்டு வந்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து நம்ம குஜராத் போயிடலாம். ஓகே, சோ குஜராத்தோட ரெசிபி என்ன செய்ய போறோம்? நம்ம குஜராத்தி கீர் ஒண்ணு பண்ண போறோம். கீர். ஆமா, அதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் வந்து நொங்கு யூஸ் பண்ண போறோம். வாவ், சூப்பர். சோ நொங்கு வச்சு கீர் செய்ய ஆரம்பிக்கலாமா? நுங்கு கீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நுங்கு, சர்க்கரை, நெய், பால், ஏலக்காய் பொடி, ஃப்ரெஷ் கிரீம், ஹெவி கிரீம் மில்க். இப்போ இந்த பேன்ல வந்து நம்ம கொஞ்சம் நெய் விடணும். இந்த நெய் உருகிறதுக்குள்ள இந்த நொங்க வந்து ஸ்லைசஸா பண்ணிட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸ். ஓகே, ரொம்ப டெண்டரா இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்து போயிடும். அது கொஞ்சம் பெருசு பெருசாவே போடுங்க. ஓகே. சோ ஆக்சுவலா உங்க ரெசிபில என்ன இருக்கும்? அவங்க வந்து நிறைய வந்து இதெல்லாம் அரைச்சு விடுவாங்க, அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி போடுவாங்க. ஆமா, நம்ம அதை நொங்கு வச்சு பண்ணுவோம். நெய் உருகிடுச்சு, நம்ம இதுக்கோ இதை போடுறோம். ஜெல்லி மாதிரி இருக்கு. இது நல்லா குக் ஆகட்டும் இந்த நெய்ல. இதுக்கு வந்து நீங்க வந்து டபுள் கிரீம் மில்க் கிடைக்கும், அதை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ரெகுலர் அந்த கலர்ஸே தெரியும் உங்களுக்கு. கிரீன் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், அப்புறம் ப்ளூ இருக்கு இல்லையா சாஷேஸ், மில்க் சாஷேஸ்ல. அதுல நீங்க வந்து ஹெவி கிரீம் மில்க் வாங்கிக்கலாம். ஓகே. எவ்வளவு நேரம் குக் ஆகும் இது? வந்து உங்களுக்கு வந்து நொங்கு பொறுத்து. இப்ப ரொம்ப டெண்டர் நொங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா உடனே குக் ஆயிடும். கொஞ்சம் ஹார்டா இருந்ததுனாக்கா மேபி ஒரு 10 மினிட்ஸ். நல்லா அதை வந்து, ஆனா ஹைல வைக்காதீங்க, ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். அது ஹைல வச்சீங்கன்னா நொங்கு ஒன்னா கசக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபெர்மெண்ட் ஆயிடும். ஓகே, அதனால ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். இதை ஓவரால் ப்ராசஸ் எவ்வளவு நேரம் எடுக்குமா? இது ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடும், ஏன்னா ஸ்லோ குக்கிங் இருக்கனால. ஓகே, சரி. இது இப்ப குக் ஆயிடுச்சு. நம்ம இதுல வந்து பாலும் சர்க்கரையும் ஆட் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஹெவி கிரீம் மில்க் யூஸ் பண்றோம். இது வந்து முன்னாடியே காய்ச்சி வச்சு பால் கொஞ்சம் கொதிச்சோட நம்ம இதுல சர்க்கரை போடுவோம். ஓகே, பால் நல்லா கொதிக்குது. இப்ப நான் சர்க்கரை ஆட் பண்ணுவேன். நான் இப்ப ஒரு 5 நொங்கு போட்டிருக்கேன். சோ அதுக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட போறேன். ஏன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்பதான் அந்த சுகர். சோ 5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். இல்ல இவ்வளவு சர்க்கரை நாங்க சாப்பிட மாட்டோங்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இப்ப வந்து இதுல வந்து ஃப்ரெஷ் கிரீம், இதான் அதோட டிபிக்கல் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல். எதையுமே வந்து அவங்க ஒரு கிரீம் போட்டு தான் முடிப்பாங்க. ஓகே, சோ நம்ம ஃப்ரெஷ் கிரீம் இதை போட்டு நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். ஆமா, ரொம்ப அந்த சூடே போதும். நம்மளுக்குலாம் அந்த ஏலக்காய் முந்திரி எல்லாம் தாளிச்சு பழக்கம். அவங்க வந்து முந்திரி பருப்பு எல்லாம் தாளிச்சு போட்ட மாட்டாங்க அவங்க கீர்ல. சோ நம்ம ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம். நம்மளோட ஒரு பட் அவங்களோட இதுல கீரே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல தான் பண்றாங்க. ஆமா, அதனால அவங்களுக்கு வந்து நெய்ல வந்து தாளிச்சு போட்டுனா அவங்க ஆச்சரியமா பாப்பாங்க என்ன ஹோட்டல் எல்லாம். ஓகே, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல கொஞ்சம் ஏலக்காய் உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்ப இந்த நுங்க கீரோட சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சான்ஸே இல்ல மேம், ரொம்ப 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 பிரமாதமா இருக்கு. நுங்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அது எப்படா சம்மர் வருது நுங்கு சாப்பிடலான்னு வெயிட் பண்ணுவோம்.
சோ அதுல இந்த மாதிரி அற்புதமா ஒரு ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. சோ இப்ப நம்மளும் வந்து நுங்கு வாங்குற டைம்ல இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணிக்கலாம், பண்ணி சாப்பிடலாம். சோ நீங்க யூஸ் பண்ண இன்கிரிடியன்ட்டும் சரி, எஸ்பெஷலி அந்த கிரீம், அதுதான் இதுக்கு இவ்வளவு டேஸ்ட் கொடுத்திருக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல நீங்க செஞ்ச 3 ரெசிபிஸுமே அட்டகாசம் மேம். நன்றி. நன்றி. நுங்கு கீர் செய்யும் முறை: வாணலியில் நெய் விட்டு நறுக்கி வைத்த நுங்கினை நெய்யில் வேக வைக்கவும். வெந்ததும் ஹெவி கிரீம் மில்க் சேர்த்துக் கொள்ளவும். அதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கவும். சர்க்கரை நன்கு கரைந்த பிறகு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக் கொள்ளவும். இறுதியாக ஏலக்காய் பொடி சேர்த்து இறக்கி பரிமாறவும். சுவையான நுங்கு கீர் தயார். சரி நேர்களே, இன்றைக்கு ஸ்ரீபாலா அவர்கள் 3 விதமான ரெசிபிஸ் நமக்காக செய்து காட்டினாங்க. சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.